இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என் பொண்ண ரொம்ப வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்கேன் மேடம். ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நான் சாகறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை என் பொண்ணை பார்த்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் நீங்க? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் மறுபடியும் செக் பண்ண சொல்றேன். மேடம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். என் பொண்ணை பத்தி சரஸ்வதிங்கிற வார்டனுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்றீங்களா? சொல்லிட போறாரு. அவருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இவதான் ஆரோட அப்பானா, பாக்கி அவளோட தங்கச்சினா யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியவே கூடாது. சரஸ்வதி வார்டனா? எங்க வார்டன் தான்? அதையும் என்னன்னு பார்க்க சொல்றேன் சார். சரிங்க மேடம். சரி வைக்கிறேன் சார். நீங்க சரஸ்வதி வார்டனை தேடுறீங்களா? அவங்க எந்த ஊர்ல தாங்க இருக்காங்க? எங்க உங்களை தான். சரி, சரஸ்வதி வார்டனுக்கு உங்க பொண்ணு பத்தி டீடைல்ஸ் எப்படி தெரியும்? அப்படின்னா உங்க பொண்ணு கூட அந்த ஆசிரமத்துல இருக்காளா? நீங்க அவளை தொலைச்சிட்டீங்களா? நீங்க உங்க குழந்தை முகத்தை கூட பார்க்கலன்னு சொல்றீங்க. என்னங்க நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. உங்களதான். ஐயோ, இவருக்கு கேட்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? உண்மை எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள ஆறுவ அந்த மந்திரவாதி கிட்ட ஒப்படைக்கணும். அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். அவ அனாதை இல்லைன்னோ அவ ஆத்மாவுக்கு கூட நான் தெரிய விட மாட்டேன். அவளோட ஆத்மாவை கூட சாந்தி அடைய விட மாட்டேன். விடவே மாட்டேன். மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த கேட் கிட்ட தானே இருக்கணும். அங்க ரொம்ப வெயிலா இருந்தது, அதான் கொஞ்சம் இங்க உட்காரலாம். ஆஹா, அப்ப நீ போய் என் கேபின்ல உட்காந்துக்கோ. சில்லுன்னு ஏசி இருக்கும். அட, ஒரு பெரியவர்கிட்ட இப்படித்தானே பேசுறது? பாவம், டயர்ட் ஆனதால நிழல்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. மன்னிச்சுக்கங்க மேடம், நான் போயிடுறேன். ஐயோ, நில்லு. இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? தனியா இல்லைங்க மேடம், இங்க யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. என்ன? இங்க யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சா? இங்க யாரும் இல்லையே. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். நான் இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா உணர்ந்திருக்காரு. எப்படி? எங்கடி போற? எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? எதுக்கு இந்த பக்கம் போறீங்க? நீங்க அஞ்சலி ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமா. ஆமாங்க. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்க்ஸ். நான் கேட்கணும்னு நினைச்சது கேட்டீங்க. சொல்லுங்க. அது உங்களை பார்க்கதான், உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்தேன். பிரின்சிபல் கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? ஏன் கிட்டயா? ஏன் கூட பேசணும்னா ஏன் ரூம்க்கு வரணுமே தவிர ஸ்கூலுக்கு பின்னாடி ஏன் போறீங்க? அது அது வழி வழி தெரியாம தான்.
அப்படியா? ஆ, ஏன் ஆபீஸ் அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வாங்க. ஆ, வாங்க. ம். மனு பிரின்சிபல் கிட்ட பேசுறேன்னு போறா. ஒருவேளை இவ அஞ்சு மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாளா? ஐயோ, என்ன அஞ்சு இது? அந்த பேண்டா சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ்லாம் கொடுத்து எல்லாரையுமே அவன் சைடுல சேர்த்துக்கிட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மு. எப்படி இருக்கு இந்த பாண்டாவோட மாஸ்டர் பிளான்? என்னையே ஜெயிக்கலாம் நினைக்கிறீங்களா? ஒரு ரவுண்ட் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டேன், இன்னொரு ரவுண்ட் பிஸ்கட் கொடுப்பேன், மறுபடியும் சாக்லேட் கொடுப்பேன். அதுவும் பத்தலனா எங்க டாடி கிட்ட சொல்லி ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லுவேன். எதுக்குதான் அதெல்லாம்? ஜெயிக்கிறதுக்காக. இதெல்லாம் செய்யறதை விட நீ நல்ல லீடர்னு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பினா போதும்ல. அதுக்கு எதுக்கு சாக்லேட் கொடுத்து பசங்களோட ஹெல்த்தை ஏன் கெடுக்கிற? நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு. நான் உன் முன்னாடி ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் லீடர் பேட்ச் வாங்கி காட்டுறேன். நீ இப்படியே பகல் கனவை கண்டுகிட்டே இரு. ஏதோ பண்ண போறேன்னு சொன்னல, போ அந்த வேலையை